வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டயலாக்ஸ் சேனல்ல சுவையான அருமையான நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: நண்டு 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 4 முதல் 5, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, துருவிய தேங்காய் 1 கப், காய்ந்த மிளகாய் 3, லவங்கப்பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, பெருஞ்சீரகம் 2 தேக்கரண்டி, கறிவேப்பிலை 10 முதல் 15 இலைகள், முருங்கை இலை 1 கைப்பிடி, மஞ்சள் தூள் 2 தேக்கரண்டி, எண்ணெய் 2 தேக்கரண்டி. நண்டு எப்படி வாங்குறதுன்னு சில டிப்ஸ் சொல்கிறேங்க. நண்டு வாங்கும்போது அதை தூக்கி பார்த்து நல்லா கனமானதாக சூஸ் பண்ணிக்கணும். அமாவாசையை ஒட்டி வாங்குற நண்டில் அதிகமாக சதை இருக்கும். நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். தேங்காய், காய்ந்த மிளகாய், பெருஞ்சீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஒரு வாணலியில் 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு போட்டு பொரிய விடலாம். அடுத்ததாக கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததா நல்லா கழுவி சுத்தம் செஞ்சிருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம். கூடவே முருங்கை இலையும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்கிற நண்டு மசாலாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு கிரேவி நம்மளுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு கிரேவியை கொதிக்க விடலாம். நண்டு கிரேவி கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ நண்டு நல்லா கிரேவியில் ஊறி வெந்துடுச்சு. முருங்கை இலை சேர்க்கறதுனால நண்டு கிரேவி நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். வரே வா, நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.